ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, ஆண்டவர் நமக்கு பொறுமையாக இருக்கிற காரியத்திற்கு நம்ம நோ சொல்லிடக்கூடாது. அதே நேரத்தில் சத்துரு பேசுகிற காரியத்திற்கு நம்ம நோ. இது வேதத்தில் வந்து ஒரு 3-4 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் வந்து தானியேல் எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் அதில் வந்து தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இருக்க தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே நிர்ணயம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிதாக்களின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த தானியேல் வந்து எதுக்கு நோ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு நோ சொல்றாரு. அப்படின்னா அங்கே வந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. அந்த சாப்பாடு வந்து பூஜை பண்ணி அதை வந்து மந்திரிச்சு ராஜாவினுடைய அரண்மனையிலே இருக்கிற நிறைய புரோகிதர்கள், அங்கே இருக்கிற நிறைய வந்து ஆசாரியர்கள், இவங்க எல்லாரும் அந்த ஃபுட்டை வந்து டெய்லி மந்திரிச்சு அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக இந்த தானியேலை பார்த்து பேசும்போது தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த சாப்பாட்டுனால நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆனால் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கடைசி 2 லைனை நீங்க வாசிங்கன்னா, தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில், சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுனானாமா? எல்லாரும் சொல்லுங்க, வேண்டிக் கொண்டான். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். இப்போ வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒருவேளை நான் கிறிஸ்டியனாக இருக்கலாம், இல்லை விக்கிரக ஆராதனைக்காரலாக இருக்கலாம். சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு பாதையில் நம்ம போக வேண்டியது இருக்கும். அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், இது ஆண்டவருக்கு விரோதமானதுன்னு தெரியும். ஆனால் இப்போ என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம நிறைய பேர் தள்ளப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதற்கு ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஞானத்தை கேளுங்கள். தானியேல் இந்த இடத்துல நீங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேயா, நான் ஆண்டவருடைய பிள்ளையா, உங்க சாப்பாடு சாப்பிட்டு தான் இங்க வாழணும்னு நான் வரல அப்படின்னு ஒருவேளை எதிர்த்து பேசியிருந்தான்னா அடுத்த நாளிலே சிறையில் போட்டு இந்த சாப்பாடு அவனை சாப்பிட வைங்கன்னு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அவன் அந்த இடத்துல மீட்டு கொண்டிருக்கவே முடியாது. ஆனா இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். ஆமென். ஞானமாய் தப்புவிக்கக்கூடிய பெலன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஐயோ கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிட்டீங்களா, சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் போக முடியாதுப்பா, இவன் பாரு எதுக்குமே வரமாட்டான்ப்பா, இவன் வந்து எங்கேயும் நிற்க மாட்டான்ப்பா, நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்கப்பா, சொந்தத்தை விட்டு பிரிச்சிருவாங்கப்பா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம ஜனங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, கையாள தெரியல. இப்போது ஆஃபீஸில் வந்து மந்திரிச்ச ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, எல்லார் கையிலையும் மேனேஜர் கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அந்த ஸ்வீட்டை கையில் வாங்காமல், சார் வேணாம் சார், எனக்கு இதெல்லாம் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எவ்வளோ வற்புறுத்துறாரு. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாரும் வாங்கிட்டாங்க, நீங்களும் வாங்கினா. இல்லை சார், நான்லாம் வாங்க மாட்டேன் சார், நான் ஆண்டவருடைய பிள்ளை சார், நான் பைபிள் வாசிக்கிறேன் சார், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் சார், நான் சர்ச்சுக்கு போயிட்டேன் சார், நான் வாங்க மாட்டேன் சார், எனக்கு வேண்டாம், வேற ஒருத்தருக்கு கொடுங்க. பக்கத்தில் இருக்கிறவரும் கிறிஸ்டியன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய 2 கையை நீட்டி அந்த
அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு பிற்பாடு இவர் சொல்றாரு, அவனும் கிறிஸ்டின் தானே, அவன் வாங்குறான்ல, நீ என்ன வாங்க மாட்ட? உடனே இவர் சொல்றாரு, அவன் வாங்குவான் சார், அவன் என்ன வேணாலும் வாங்குவான், அவன் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு இவர் பெருமையாக பேசுறாரு. ஆனால் கொஞ்ச நாளிலே இவருடைய சீட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க. இவர் நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியே அனுப்பியாச்சு. ஆனால் இப்போ இந்த கிறிஸ்தவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. ஏப்பா, நீ மட்டும் அந்த இடத்துல வாங்காமல் இருந்திருந்தா சரி, கிறிஸ்டின்ஸாக இருந்தால் வாங்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் வந்திருக்கும்லப்பா, நீ எதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை இப்படி வித்துட்ட, எதுக்கு இப்படி தூஷணம் பண்ணின? அப்போ சொன்ன உடனே அந்த ஆவிக்குரிய நண்பர் சொன்னாராமா, எப்பா இங்கே வா, நீ அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்காமல் ஃபஸ்ட்டே நீ அவாய்ட் பண்ணிட்ட. ஆனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, என் கையில் நான் வாங்கினேன், என் கையில் வாங்கி நான் அதை சாப்பிடலை. நான் இங்கேருந்து ஆஃபீஸ் விட்டு போகும்போது ஒரு நபர், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நபர் இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்படாதவர் தான். அவர் எப்போவுமே என்ன கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார். அவருடைய கையில் அந்த கிஃப்டை, ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு என்னுடைய வீட்டுக்கு கூட நான் எடுத்துகிட்டு போகல. நான் அதை திறந்து அதில் எவ்வளோ காஸ்ட்லியான ஸ்வீட் இருக்குன்னு கூட நான் பார்க்கல. இப்போது ஒன்று சொல்லு, அந்த இடத்துல அந்த மேனேஜர் அப்படியே எதிர்த்துட்டு வர்றது சரியா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ தீட்டானதை என்ன பண்ணாத, நீ சாப்பிடாதேன்னு இருக்காரு. நான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் அந்த பொருளை கண்டிப்பாக, அந்த பொருள்னால நான் என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. ஆனால் ராஜாவினுடைய கோபம் என் மேலே வராதபடி எனக்கு என்ன தாங்க அப்படின்னு சொன்னால், ஞானத்தை தருவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிப்பது சரி. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை அவர் மறக்க மாட்டார். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஞானத்தோட செய்யணும். ஆமென் சொல்லுங்க, ஞானத்தோட சொல்லணும். நான் நோ சொல்லுவேன், ஆனால் நான் நோ சொல்லுவேன், எங்கே நோ சொல்லுவேன் அப்படின்னா என்னுடைய இருதயத்திற்கு உள்ளே. ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நோன்ற வார்த்தையை எங்கே நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா என் மனசில். சொல்லுங்கள் எல்லாருமே, என் மனசில். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள். அப்போது சுத்தம் அப்படின்றது வெளியில் மட்டும் இல்லை. சிலர் சாக்கடையை அள்ளிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே தேவனை துதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சாக்கடை அள்ளுற இடத்துல நம்ம பக்கத்தில் போக மாட்டோம். ஆனால் அந்த சாக்கடையை அள்ள ஒரு மனுஷன் ஆராதிக்கும் போது அவனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். காரணம், அவனுடைய சரீரம் அசுத்தமாக இருக்கிறது, ஆனால் அவனுடைய இருதயமோ எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்குது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ராஜா. முதலாவது எனக்கு அந்த நோ அப்படின்ற வார்த்தை எனக்கு வெளி தோற்றத்திலே அல்ல, எங்க வரணும் அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இருதயத்திலே வரணும். சொல்லுங்க, இருதயத்திலே வரணும். எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் ஆண்டவரை நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க. தன்னுடைய கையினால் விளக்கு பற்ற வைப்பாங்க, தன்னுடைய கையினால் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் அவனுடைய இருதயம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிறது வெறும் விக்கிரகம் தான் ஆண்டவரே, ஆனால் என் மனசு யாரை ஆராதிக்குதுன்னா கர்த்தரே ஆராதிக்குது. என் சூழ்நிலை இப்போ நான் இந்த இடத்துல எதிர்த்தேன் அப்படின்னா என் பிள்ளைகளை கூட நான் பார்க்க முடியாது, இந்த வீட்டை விட்டு துரத்தப்படுவேன், இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் இந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் நான் இந்த கட்டுக்குள்ளே போக மாட்டேன். என் இருதயத்தில் எந்த அசுத்தம் அணுகிறதற்கு நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். கேட்குறீங்களா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க? இந்த சத்தத்தை கேட்பீர்களே. ஆனால் சில ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இருதயத்துக்குள்ளே நீங்கள் நோ சொல்லிட்டீங்கன்னா உங்களை தப்பு வைக்கக்கூடிய வழியை ஆண்டவரே உண்டு பண்ணுவார். ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க வைப்பார். ஆண்டவர் அந்த சிக்கலில் மாட்டாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள், அறிந்து கொள்ளுவார்கள், அறிந்து கொள்ளுவார்கள். கைகளை அசைத்து ஹல்லேலூயா முழு பலத்தோட ஆமென் சொல்லு. அப்போ மறந்துட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஃபஸ்ட்டு நோ எங்க சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க.
இருதயத்தில். என் இருதயத்தில் ஒரு டிசைட் பண்ணணும், நான் இதை என்ன பண்ண மாட்டேன்னா செய்ய மாட்டேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவினிடத்திற்கும் இரத்தம் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்படின்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நீங்கள் 14வது வசனம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஸோ 25 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரே ஒரு வார்த்தை அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்கிறதையே செலக்ட் பண்ண இந்த ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் 20 லட்சம் ஜனங்களுக்கு மோசேயை தலைவனாய் மாற்றினார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்கு நோ சொல்லணும்? ஃபஸ்ட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன வரணுமாமா? சொல்லுங்க. வெளிப்பட்ட விதம் அல்ல, கணவனருக்காக அல்ல, மனைவிக்காக அல்ல. வெறுப்பு எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க. வெறுப்பு இருதயத்துக்குள்ள வரணும். அம்மாவுக்காக இல்லை, அப்பாவுக்காக இல்லை. எது வெறுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இருதயத்தில் வெறுக்கணும். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு அப்படின்றது எங்க நம்ம மாறணும் தெரியுமா? இருதயத்துக்குள்ள நோ சொல்லணும் பிரதர், உள்ள இருந்து வரணும் பிரதர். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, இந்த இடத்துல மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அப்படின்னா இவன் என்னமோ தெரியல, ஆண்டவர் இவனை எங்க கொண்டு போனார் அப்படின்னா, பார்வோனுடைய அரண்மனை அங்க இருக்கிற ஒரு அம்மா இது ஏன் பிள்ளை பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிறது என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய போஸ்டிங், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒரு பக்கத்துல உயர்வான இடம், இன்னொரு பக்கத்துல கஷ்டப்படுற இடம். இப்போ எதுக்கு எஸ் சொல்றது, எதுக்கு நோ சொல்றது? நல்ல வசதியா, நல்ல சந்தோஷமா, இல்ல கஷ்டமா அப்படின்னு இந்த ரெண்டும் தனக்கு முன்பாக இருக்கும்போது இந்த மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி, துன்பமா இருந்தால் கூட நான் கர்த்தரோட நடக்கிறதுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எஸ். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே எதை நீங்கள் கர்த்தருக்காக வெறுக்கிறீர்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவதற்கு ஆண்டவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க. அந்த தைரியம் உங்களை தவிர வேற யாரு தர முடியும்?
சொல்லுங்க, அந்த தைரியத்தை உங்களை தவிர யார் தர முடியும்? அந்த தைரியத்தை உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தர முடியாதப்பா. ஆண்டவரே, நஷ்டமானா கூட பரவாயில்ல, நஷ்டமானா கூட பரவாயில்ல, எனக்கு தோல்வி ஆனா கூட பரவாயில்ல. ஆனா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, உமக்கு சித்தமில்லாத அந்த காரியத்திற்கு நோ அப்படின்னு சொல்லுவதற்கு ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபையை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தாரும் அப்பா. ஆண்டவரே, அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. உங்களுக்காக நன்மையானவைகளை, இந்த உலகம் கொடுக்கிற நன்மைகளை, சந்தோஷத்தை, இந்த உலகம் கொடுக்கிற பணங்களை கூட ஆண்டவரே நாம் வெறுப்பதற்கு, நோன்னு சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு அந்த தைரியத்தை, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் எனக்கு கிருபையாய் தருவீராக ஆண்டவரே. கிருபையாய் கேட்க கேட்க நிறைய பேருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தர, அந்த தைரியம் உங்களால தான் எனக்கு கொடுக்கப்படணும். நீங்க தான் அந்த தைரியத்தை எனக்கு தரணும். நீங்க தான் அந்த தைரியத்தை எனக்கு தரணும். ஏசப்பா, இப்ப நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, எனக்கு அந்த தைரியத்தை தருகிறது நீர் தான் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த மரியாதையை ஆண்டவரே, பிசாசு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை, மரியாதையை நான் குறைஞ்சு போனா கூட பரவாயில்ல ஆண்டவரே, அந்த காரியத்துல நோ சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுது எங்கள் தலையின் மேல், எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல கர்த்தர் இப்பொழுது வைப்பீராக. சொல்லுங்க, வச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. திரும்ப ஒரு விஷயம் கையை உயர்த்தி, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏரா. என் பலவீனத்தும் கிருபை பூரணமாய் விளங்கு. என் சுகவீனத்து கிருபை தாராளமாய். என் பலவீனத்தும் கிருபை பூரணமாய் விளங்கு. என் சுகவீனத்தில் கிருபை தாராளம். கையை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, முழு பலத்தோடு என் தேவனே. ரதலரம் தமனரகதல, ரதலரம் தனரகதல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத சொகுசான வாழ்க்கைக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நோ. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் எனக்கு ஒரு சொகுசு கொடுக்கப்படுது அப்படின்னா அது என்ன, எனக்கு சொகுசுன்னு நான் நினைக்க முடியாது. அது பெரிய கண்ணி, பெரிய கண்ணி, பெரிய கண்ணி. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு சொல்லுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இல்லை, அவங்க எனக்கு சாப்பாடெல்லாம் தரேன்றாங்க, ஒரு காரெல்லாம் கொடுக்குறேன்றாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு மட்டும்தான் பண்ண சொல்கிறாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் பண்ண சொல்கிறாங்க. நான் அதை பண்ணிட்டா, அதான் ஒரு வாலிப கேர்ள், ஒரு பொண்ணு என்னுடைய ஃபோனுக்கு அவன் ரீசார்ஜ் பண்ணி விடுறான். என்னை நான் நின்றுட்டேன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் என்னை கொண்டு போய் விட்டுறான். எனக்கு ரீசார்ஜ் பண்ணுறான், என்னை காலேஜில் கொண்டு போய் விடுறான். எனக்கு ஈவினிங் வரும்போது எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறான். ஆனால்
அவன் என்கிட்ட கேட்குறது ஒரு சின்ன விஷயந்தான். என்கிட்ட பேசிட்டே இரு, எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு, அவ்வளோதான். எனக்கு இத்தனை கிடைக்குதில்ல, இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறது என்ன தப்பு? என்ன தப்பு? எனக்கு அவனால் ஆதாயமாகுது, எனக்கு அவனால் ஒரு நன்மை கிடைக்குது. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே, நமக்கு ஆதாயம் கிடைக்கிறது என்பதற்காக பாவத்திற்கு நம்ம ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எனக்கு அது கிடைக்காட்டா கூட பரவாயில்லப்பா, யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, பாஸ்டர் எனக்கு எப்படி எதிர்த்து நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், ஆனால் அவங்க தான் இதுக்கு மட்டும் கீழ்ப்படி, இதுக்கு மட்டும் விட்டு கொடு, இதுக்கு மட்டும் ஒப்பு கொடு, அவ்வளோதான், உனக்கு இதை மட்டும் எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, இல்லவே இல்லை, நீ அதை வெறுத்து தள்ளு, அதை தூக்கி போட்டுரு. அப்படிப்பட்ட அரவணைப்பு, அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங், அப்படிப்பட்ட சொத்து நமக்கு தேவை இல்லை. அதற்கு பரிசுத்தமா இருந்து பிச்சைக்காரனா வாழ்ந்தா கூட பிரச்சனையே கிடையாது. பாவத்தை செஞ்சுட்டு நான் கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னைக்குனாலும் எங்கே போய் முடியும் அப்படின்னா சொல்லுங்க, ஆபத்தில் தான் போய் முடியும், ஆபத்தில் தான் போய் முடியும். நமக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு இடத்துல நமக்கு கொஞ்சம் பிளஸ்ஸிங் கிடைக்குதுன்றதுக்காக நம்ம அங்கே தப்புன்னு ஒன்று நடக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு நோ சொல்லாமல் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, உட்காந்துடவே கூடாது. அந்த இடத்துல தவறுன்னு ஒன்று இருக்குதா, எனக்கு அது இன்னைக்கு பிளஸ்ஸிங்காக தெரியும், இன்னைக்கு ஆசீர்வாதமாக தெரியும். ஆனால் நாளைக்கு அது கொஞ்ச நாள் தாண்டி அது நமக்கு என்னவா இருக்காதுன்னா வெற்றியாக இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு தீர்மானம் எடுங்க, நோ நோ. மிஸ்டேக்குக்காக நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் விரும்ப மாட்டேன். இது பெரிய யுக்தி, நிறைய பேருடைய யுக்தி. பணத்தை காமிச்சு அப்படியே அடிமையாக வச்சுருவாங்க, பொருளை காமிச்சு அப்படியே அடிமையாக்கிடுவாங்க, ஒரு பாதுகாப்பை காமிச்சு அடிமையாக்கிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நம்ம வெளியே போனால் என்ன பண்ணுவோம், நம்ம வெளியே போனால் யார் நம்மளை மதிப்பாங்க, நம்ம வெளியே போனால் சிக்கிடுவோம். நான் நம்புகிறேன், உங்களை என்னை அழைச்சவர் கர்த்தர், உங்களை என்னை தெரிஞ்சு கொண்டவர் கர்த்தர், அபிஷேகத்தை வச்சிருக்கிறவர் கர்த்தர். நீங்க எங்க போனாலும் உங்களை நிக்க பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவர். நீங்க எங்க போனாலும் உங்களை பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவர். நீங்க எதை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். எதுலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த விஷயத்துல மட்டும் அது கவனிங்க. போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு போத்திபாருடைய மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? எப்பவுமே ஒரு கணவனார் அதிகமாக யார் பேச்சை தான் கேட்பாங்க? சொல்லுங்க, புரியல? மனைவிங்க எல்லாம் சத்தமாக சொல்ல. நிறைய பேர் நீங்கள் பேசுறது பார்த்தா ஏன் புருஷன் ஏன் பேச்சை கேட்டா நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்றதுல பேசுறது மாதிரி இருக்குது. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? ஆமாம் சொல்லுங்க, வேல்யூ இருக்கா இல்லையா? அவளை வீட்டுக்குள்ள எடுத்தீங்கன்னா பாருங்க, வீட்டுக்குள்ள வர முடியுமாவா? ஆனா அவர் உங்களை பார்த்து அவளை வீட்டுக்குள்ள விட்டேன்னா பாரு அப்படின்னா அடுத்த நாள் உட்காந்து மீன் குழம்பு சாப்பிட்டுருப்பாங்க அவங்க. நடக்குதா இல்லையா? அதான் பொதுவாக சில கணவனார் இந்த மனைவியினுடைய பேச்சை இந்த அம்மாவுக்கு மட்டும் இந்த மனுஷன் ஒத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என் கையில தான் இருக்கு உன் கண்ட்ரோல். நீ நல்லா இருக்கிறதும் கெட்ட போறதும் என் கையில தான் இருக்குது. நீ நோ சொல்ல முடிஞ்ச உன்னை என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி அந்த அம்மா மிரட்டுறாங்க, வஸ்திரத்தையே பிடிச்சிட்டாங்க. ஆனா யோசேப்பு ஒரு தீர்மானம் எடுத்தான், அப்படி தப்பு பண்ணிட்டு இந்த இடத்துல நான் உட்கார வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அதனால எனக்கு பிளஸிங் வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரே முடிவு எடுத்துட்டான், நோப்பா நான் அந்த இடத்துல கை போட மாட்டேன். இதனால சிறைக்கு போவேன்னு எனக்கு தெரியும், இதனால மரணம் கூட எனக்கு நேரிடலான்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என்ன அழைச்சவர் இந்த இடத்துல என் அண்ணங்க என்னை கொல்லணும்னு நினைச்சாங்க, கர்த்தர் என் அண்ணனுடைய கையிலிருந்தே என்னை காப்பாற்றினாரானால் இந்த பரிசுத்தத்திற்காக நிற்கும் போது நிச்சயமா என்ன கர்த்தர் காப்பாற்றுறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா.
ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ரொம்ப ஜாக்கிரதை. யார் உங்களுக்கு பணம் கொடுத்து, சொத்து கொடுத்து, பொருளை கொடுத்து, தங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அந்த தப்புக்கு உடம்பு போகிறது மாதிரி உங்களை கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்களோ, தயவு செய்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருங்க. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த ஆதரவு சிஸ்டர், பிரதர், அந்த ஆதரவு ரொம்ப நாள் உங்களுக்கு நீடிக்காது. என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன், என் கண்ணால் பார்த்துருக்குறேன். அவங்க கணவனார் சொல்கிறாரு, அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேண்டாங்க வேண்டாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க. அவங்க அங்கே வேலை செய்யாட்டி என்னங்க, அவங்க சம்பளம் கொடுக்காட்டி என்னங்க. ஆனால் தன்னுடைய மனைவியே அப்படியே அடக்கி உட்கார வச்சு, நீ உட்காரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன, இந்த சின்ன விஷயத்தை தானே நான் பண்ணுறேன், அவங்களால எவ்வளோ லாபம் பாரு, அவங்களால எவ்வளோ நமக்கு கிடைக்கிது பாரு. ஆனால் ஒரு நாள் அந்த நபர் விட்டு போனதுக்கு அப்புறம் நடு தெருவில் நிற்கிறது மாதிரி நின்னாங்க. தன்னுடைய மனைவியும் இல்லை, அந்த அந்த குடும்பமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அப்படியே ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்கை காமிச்சு, ஏதோ ஒரு ஆளுகையை காமிச்சு நம்ம கூட வச்சிருக்கிறது இல்லை. நோ நோ நோ. அநீதிக்கு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்னா, துணை போகவே மாட்டார், துணை போகவே மாட்டார். இந்த ஒரு இடத்துல ஒரு கஞ்சா தன்னுடைய வண்டியில் இருக்கிறதாக ஒரு போலீஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு 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 இந்து அப்படின்னா ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபனை ஒரு டைம் சந்தித்தேன். அவர் அப்போ தான் ஜெயிலில் இருந்து வந்தார். என்னன்னா, அவர் நீதி உள்ள ஒரு பையன்தான். ஆனால் இந்த இடத்துலேருந்து வண்டியில் அந்த பார்சலை கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல கொண்டு போனால் அவனுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்குது. ஒன்றும் இல்லை, வேறு எந்த வேலையும் இல்லை. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல அவன் கொண்டு போய் வைக்கணும், அவனுக்கு காசு கிடச்சிடும். இந்த பையன் உடனே ஓகே சொல்லி, நான் கொண்டு விற்கல, நான் சும்மா கொண்டு போய் பொருள் தானே வைக்கிறேன் அப்படின்னு தாமேலே ஒரு நீதியை கொண்டு வந்து கடைசியில் கூட இருந்தவங்களே போட்டு கொடுத்து சிக்கலில் மாட்டி அவனுக்கு குண்டாஸ் போட்டாங்க. அவன் வேதனையோடு என்னை அவன் சந்தித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மளை காசு கொடுத்து, சொத்து கொடுத்து, பணம் கொடுத்து, உதவி செய்து யாரும் நம்மளை கண்ட்ரோலில் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நோ நோ. ஹல்லேலூயா. கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். அந்த தைரியத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்ய மாட்டேன். நான் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் கொடுக்குற பணமோ சொத்துலையோ நான் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளை அதில் விழுந்திருக்க கூடாது, என் பிள்ளை விழுந்துடக்கூடாது. கையை உயர்த்தி எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைக்காக இப்போ ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சத்தமா உங்க மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கையில காசு வேணும்ன்றதுக்காக, கையில மொபைல் வேணும்ன்றதற்காக, பைக் வேணும்ன்றதற்காக ஒரு சின்ன தப்பு தானே. அந்த இடத்துல பொருள் மேல வச்ச ஆசையினால, பணத்தின் மேல வச்ச ஆசையினால விழுந்து போய் கிடக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் தூக்கி எடுக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா என் பிள்ளை அந்த மாதிரி சிக்கல்ல சிக்கிர கூடாது. சொல்லுங்க ராஜா, என் பிள்ளை அந்த இடத்துல சிக்கிர கூடாது ஆண்டவரே, சிக்கிர கூடாது ஆண்டவரே, சிக்கிர கூடாது ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சிஸ்டர், பிரதர், ஒண்ணுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வாங்கி கொடுக்காத ஒரு போனு, நீங்க வாங்கி கொடுக்காத பைக்கு, நீங்க வாங்கி கொடுக்காத மேக்கப் திங்ஸ், நீங்க வாங்கி கொடுக்காத ட்ரெஸ், இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளையோ பெம்பளை பிள்ளைகளையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க தயவு செய்து கேளுங்க. கேளுங்க. என்ன கேளுங்கன்னா, இது எங்கிருந்து வந்துச்சு, இது யார் வாங்கி கொடுத்தா
அப்போ உங்க பிள்ளை சொல்லலாம், இல்ல நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன், நான் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறேன். ஸோ எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான மொபைல் உனக்கு கிடைச்சிருமா? செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. நான் ரொம்ப கவனமா சொல்றேன். இப்படி பொருளுக்காக ஆசைப்பட்டு, பணத்திற்காக ஆசைப்பட்டு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு பொல்லாத ஒரு பாவத்தில் சிக்கியிருக்கிறாங்க. கை நிறைய அவங்களுக்கு பணம் கிடைக்குது, அவங்க கேட்ட பைக் கிடைக்குது, அவங்க கேட்ட மொபைல் கிடைக்குது. ஆனா பின்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா அழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. வீட்டில் கணவனார் கம்மியாக சம்பாதிக்கிறாரு, நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை, ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, உனக்கு பணம் தானே வேணும், 3 மாதத்துக்கு ஒரு டைம் உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். உன் வயிற்றுக்குள்ளே கரு முட்டை வளருது பாரு, இந்த கரு முட்டையை கொண்டு போய் வித்துட்டேன்னா உனக்கு லட்சக்கணக்கான சம்பாத்தியம் கிடைக்கும்னு சொல்லி 6 டைம் 7 டைம் தன்னுடைய கரு முட்டையை கொண்டு போய் வித்துட்டாங்க. தேர்ட் பர்சன் கிடையாது, சர்ச்சுக்கு சத்தியத்தை கேட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளை 6-7 டைம் கொண்டு போய் கருமுட்டையை வித்துட்டாங்க. இந்த கருமுட்டையை விற்கிறது தப்பு இல்லக்கா அப்படின்னு அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டா, அந்த சிஸ்டர் என்ன உபதேசம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எம்மா இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்மா, உள்ள இருக்கிற கருமுட்டையை கொண்டு போய் விற்று ஒரு உயிரை நீ கொடுக்குற, பிரெயின் வாஷ். கடைசியில் கருமுட்டையை உள்ளே டாக்டர்ஸ் இந்த விஷயத்தில் இந்த ஃபேக் பண்ணுறவங்க, நல்ல டாக்டர்ஸ் இதை பண்ண மாட்டாங்க, இதை பண்ணுறது ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு பெரிய டீம். இந்த கருமுட்டையை எடுக்கிறாங்க பாருங்க, கிளீன், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், உள்ள எந்த சின்ன அசடு கூட இருக்கக்கூடாது, அப்படியே விட்டாங்க. அது கேன்சராக மாறி கட்டியாக மாறி இன்னைக்கு அவங்க நிலைமை பரிதாபம், பரிதாபம். ஐயோ, சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு, கண்ணீராக. நமக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும், அவ்வளோ வருத்தமாக இருக்குது. என்ன சொல்றது? இப்போ குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் பாஸ்டர், பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க பணம் இல்லை. அப்போ அதுக்காக நீங்கள் பணம் வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சிடலாமா? அது ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும், ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால உங்களை பதவியை காமிச்சோ, பணத்தை காமிச்சோ, பிளஸ்ஸிங்கை காமிச்சோ, ஆறுதலை காமிச்சோ, தேறுதலை காமிச்சோ, ஏதாவது இந்த ஒன்று மட்டும் பண்ண, இந்த ஒன்று மட்டும் எனக்காக பண்ண, இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை. நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் அது மிஸ்டேக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க கோடி கொடுத்தாலும், வீட்டையே எழுதி கொடுத்தாலும், நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நோ, எனக்கு தேவையில்லைப்பா, தேவையில்லைப்பா. தப்பு பண்ணி அதன் நிமித்தமாக உங்கள் கை பிளஸ் பண்ண வேண்டிய அவசியம் நான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம சாப்பிடாமலே இருந்திருக்கலாம், அதுக்கு நம்ம சம்பாதிக்காமலே இருந்திருக்கலாம், அதுக்கு நம்ம ஒன்றும் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, நிம்மதியாவது நீங்கள் வாழ்வீங்கல்ல, நிம்மதியாக வாழ்வீங்கல்ல. அதனால் ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கவனம். ஏன்னா உலகம், வாலிப தம்பிங்க, நான் கொஞ்சம் தங்கச்சிங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஒரு தப்பு மட்டும் பண்ணு, உனக்கு இதெல்லாம் தருவேன்னு சொன்னால் நீங்கள் போகாதீங்க. அது கொஞ்ச நாள் மட்டும்தான் நமக்கு இருக்கும், அதுக்கு பிறகு நமக்கு அது என்ன மாறிடும்னா ரொம்ப ஆபத்தாக மாறிடும். ஆமென் சொல்லுங்கள். ஸோ மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்கிறேன், வேகமாக முடிக்கிறேன். த நோ. எனக்கு என்ன அபிஷேகம் வேணும்? சத்தமாக சொல்லுங்கள். நோ, நோ. அதுக்கு நான் தயங்கவே கூடாது, அதுக்கு நான் பயப்படவே, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நோ அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டேன்னா வேண்டாயா. அந்த தைரியம் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலைமயிராகிலும் என்ன விழாது அப்படின்னா கேளு. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஜீசஸ். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன், வாசிக்கலாம். நான் அந்த 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமே. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும்
அரேபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறார்கள். அப்பொழுது நான் அவரிடத்தில் ஆள் அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே நான் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்றும் உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்முவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதற்கு நான் நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே இல்லாமல் வேறல்ல என்று சொல்லி அனுப்பினான். நல்ல கரங்களை தட்டி என்ன தைரியம், என்ன தைரியம், எப்படிப்பட்ட ஒரு தைரியம்! இந்த தைரியத்தை கர்த்தர் ஒருவரே தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த இடத்துல போய் வேதம் சொல்லுகிறது அலங்கத்தை கட்டுறாரு. இந்த அலங்கத்தை 1வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த அலங்கம் கட்டுற வேலை ரொம்ப நல்லா நடக்குது. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் கவனிங்க. இவர் இந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவன் கட்டி முடிச்சிட மாட்டான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஒரு நரி ஏறி போனால் இவன் கட்டின அலங்கம் இடிஞ்சு விழுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் இவங்க கண்ணு பார்த்துட்டு இருக்கிற இந்த மனுஷன் மூலமாக ஆண்டவர் இப்போ செய்ய வைக்கிறாரு. அவன் அலங்கத்தை கட்டி முடிக்கிறான்ற சூழ்நிலை வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு டீல் பேசுவோமா, நமக்கு 2 பேரும் பேசுவோமா, நீங்கள் வாங்க நான் உங்கள் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணிடுவோம், நல்லா செஞ்சுருவோம். உங்கள் தரிசனத்தோடு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புவேன். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4 டைம், 5வது டைமும் முத்திரை போடாத ஒரு கடிதம். அடுத்த டைம் வேதம் சொல்லுது, லெட்டர் எழுதி உங்களை குறித்து தப்பாக பேசுகிறாங்க, நாங்கள் தான் உனக்கு என்ன கொடுக்க போகிறோம், பாதுகாப்பு கொடுக்க போகிறோம், நீர் வாரும், நீர் எங்களோட இணைஞ்சுக்கும். ஆனால் இந்த தேவ மனுஷன் ஒரே ஒரு தீர்மானம், தரிசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, டேலண்டு கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறது, என்ன நடந்தாலும் நான் ஒரே ஒருத்தனா அதை என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை இன்னொருத்தரோட நான் பங்கு போட்டு இன்னொருத்தரோட உட்கார்ந்து பண்ணுறதற்கு கண்டிப்பாக வேலை. அந்த இடத்துல ஹெட் அப்படின்றது யார் அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான், அவர் ஒருத்தர் மட்டும்தான். எனக்கு வேணா உதவி செய்யுங்க, எனக்கு வேணா சப்போர்ட் பண்ணுங்க, ஆனால் என்னுடைய தரிசனத்தை உங்களோட கூட என்ன பண்ண முடியாது. சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கிறாரா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கிறாரா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா, நான் சொல்கிறேன், கொடுத்தவர் கர்த்தர் தானே, தேவைகளை அவர் சந்திப்பார். கொடுத்தவர் ஆண்டவர் தானே, அவர் உங்களை நடத்துவார்.
உலகமே எதிர்த்து வந்தாலும் உங்களை எப்படி கொண்டு போகணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட கொஞ்சம் டேலண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ண வருவாங்க சொல்லுங்க? பிரதர், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா? பிரதர், சிஸ்டர், நம்ம ஃபேமிலியாக பண்ணலாமா? சிஸ்டர், நம்ம 4-5 பேர் சேர்ந்துக்கலாமா? நாங்களும் உங்கள் கூட வந்துடுறோம், நாங்கள் உங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தனியாக நில்லுங்க, நீங்கள் தனியாக நில்லுங்க. தரிசனம் உள்ளவர்கள் தனியாக தான் நிற்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விஷன் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் தனியாக நில்லுங்க. இந்த விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்க. கையில் கோல் மோசேனுடைய கையில் இருக்குது, உயர்த்தி பிடிக்கிறாரு. இப்போ அவனுடைய கையை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆரோனும் ஊரும் நிற்கிறாங்க. கீழே யுத்தம் பண்ணுறதுக்கு ஜோஷுவாவும் படை வீரர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தம் பண்ணவர்களை கூப்பிட்டு, எனக்கு கை வலிக்குதுப்பா, நீ கொஞ்சம் கம்பை தூக்கி பிடிக்கிறியான்னு மோசை என்ன பண்ணக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் 2 பேரும் என் கையை இப்படி தாங்கி பிடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி 3வது ஒரு நம்பர் நான் கையை தூக்கிருக்கணும்? அதுக்கு நீங்களே பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. கோல் யாருடைய கையில் இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. கோல் யாருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? கர்த்தர் அவர் கொடுத்துருக்கிற தரிசனம் அவருக்கு. என் ஃபேமிலியில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என் கணவனாரை கொஞ்சம் பேசி மாற்றி கொடுக்குறீங்களா, என் மனைவியை கொஞ்சம் பேசி மாற்றி கொடுக்குறீங்களா? மனைவி உங்களுக்கு கொடுத்ததுக்கு தான் அடுத்தவர் கொடுத்துருக்கா? கணவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறா அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறா? கேட்கல சத்தமா? நிறைய பேர் அப்படிதான் கணவன் மனைவியை தாரை வார்க்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா என் கணவனார், அப்படி அந்த சிஸ்டர் பேசி உங்கள் கணவனார் மாற வேண்டிய அவசியம் கேட்கல. சத்தமா? ஐயோ, நிறைய பேர் சத்தம் வரலையே. ஏன்? கர்த்தர் உங்க கையில் தானே சிஸ்டர் அந்த கணவனார் கொடுத்துருக்கிறாரு, நீங்க தானே அதிகாரி. கேட்கலையா? முழங்கால் படிடுங்க, கர்த்தர் கேட்க வைப்பார், கர்த்தர் மாற்றி தருவார். ஏன்னா அந்த ஃபேமிலியில கொண்டு போய் இணைச்சது கர்த்தர் தானே, இணைச்சது கர்த்தர் தானே. அதனால இந்த நெகேமியா வந்து நோ, எதுக்கு நோ சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த தரிசனத்தில் என்னை துவங்க பண்ணுறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் எதுக்கு வருவாங்கன்னா, உங்களோட பங்கிடுவதற்கு நிறைய பேர் வருவாங்க. அதுவும் எப்போ வருவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எழும்பாமல் இருக்கும்போது வரமாட்டாங்க, உங்களுக்குள்ள தாளந்து இல்லாத போது வரமாட்டாங்க. ஒரு தாளந்து வந்துருச்சா, ஒரு ஞானம் உங்களுக்குள்ள இருக்குதா, கொஞ்சம் நிற்கிறதுக்கு நீங்கள் ஓகே ஆயிடுச்சா, எல்லாரும் எதுக்கு வருவாங்க? சத்தமாக சொல்லுங்க. பங்கு போட வருவாங்க. ஆனால் நீங்கள் மனசில் நினைக்கணும், இது யாருக்கு கொடுத்தது? யாருக்கு கொடுத்தது? இந்த பலிபீடத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை செய்ய கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கால் வலிக்குதா, என்னால் பண்ணவே முடியலையா, இன்னொருத்தரை இந்த இடத்துல கர்த்தர் எழுப்புவார். ஆனால் நான் வந்து எதையும் காமிச்சுக்கவே, நான் கண்டுக்காம என்னுடையதே விட்டுட்டு நான் இன்னொருத்தரை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சிஸ்டர், பிரதர், உங்கள் கையில் பிஸ்னஸ் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? யார் அதிகாரி? யார் அதிகாரி? யார் அதிகாரி? நோ. நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும், நீங்கள் என்னை தூக்கி விட வேண்டிய அவசியம், என்னை வளர்த்துறதற்கு, என்னை வளர்த்துறதற்கு ஆண்டவர் இருக்கிறார். நான் ஸ்ட்ரகிளாயே வந்துடுறேன், நான் விழுந்து விழுந்து எழும்பியே வந்துடுறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றேன். என்னுடைய அலங்கத்தில் இன்னைக்கு 50 கல் வச்சா போதும், பரவாயில்ல. இல்லை பிரதர், நாங்கள் 3 பேரும் சேர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் 500 கல் வைக்கலாம் பிரதர். அப்படி 500 கல் வைக்க வேண்டிய அவசியம் சொத்தமாக சொல்லுங்க இல்லை. ஏன் வைக்கணும்? ஆண்டவர் எனக்கு 50 கல்லாக வச்சு கட்டி நான் முடித்தாலே போதுமானது. நீங்கள் 500 கல்லுக்கு அப்படி ஆசைப்பட்டு உங்கள் தரிசனத்தை, உங்கள் விஷனை இதில் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். உங்கள் தரிசனத்தை வித்துறாதீங்க. ஆனால் உங்கள் தரிசனத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆரோனும் ஊரும் நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை வேணாலும், அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். ஆனால் என் வாழ்க்கைக்கு உள்ள இன்னொருத்தரை நான் வைக்கிறத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால்,
நோ நோ. எனக்கு கொடுத்ததை நான் இன்னொருத்தரத்தில் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா எனக்கு பர்சனலா அந்த இடத்த என்ன தவிர வேற யாரும் சரி பண்ண கேட்கல முடியாது. அதுக்கு இன்னொருத்தரை என்ன பண்ணிடாதீங்கன்னா, இப்போ இந்த பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த பிள்ளைங்க சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே, டாடி வெளியே போகலாம் டாடி, மம்மி வெளியே போகலாம் மம்மி, டாடி என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க டாடி, மம்மி என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க டாடி மம்மி அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நீ அங்கே போய் விளையாட வேண்டியதானே, நீ அவரோட போக வேண்டியதானே, இவருக்கு என்ன பண்ணணும் கேட்கல. சத்தமா அதுவும் இவர் முக்கியமான ஒரு வேலையில் இருந்தால், சாமி நான் இந்த மாதிரி ஒரு பிஸியாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி வந்துருச்சு நான் போகணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ இவர் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக, இவர் சும்மா இருக்கணுன்றதுக்காக யாரையோ ஒருத்தருடைய கையில் என்ன பண்ணுறது? இப்போ அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் தவறுறீங்களா? பிள்ளைங்க நச்சிட்டே இருப்பாங்க. வேற இந்த சின்ன குழந்தைங்களை மம்மி அழுதுகிட்டே இருக்கும், விளையாட கூப்பிட்டே இருக்கும், தொட்டிலில் போட்டு ஆடுறதுக்கு கூப்பிட்டே இருக்கும். இந்த அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. அழகாக அந்த ஃபோனை எடுத்து அப்படியே ரெண்டு அப்படியே சொருகி, அவ்வளோதான். அப்பாடா, இந்த ஃபோனை கண்டுபிடிச்சவன் தெய்வம் ஐயா, ஃபோனை கண்டுபிடிச்சியே. இப்போ ஏதோ ஒரு டைம் ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையில் நம்ம கொடுக்கறது ஒன்றும் தப்பு சொல்லலை. இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க, பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சரி இந்த மொபைலை கொடுத்து ஊட்டுறது, சரி அவனுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும், அது உடைக்க மாட்டான், அப்படி அதை நான் தப்பு குற்றப்படுத்தலை உங்களை. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் விஷனை யாருக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, வித்துறக்கூடாது. உங்கள் கணவனாரை இன்னொருத்தருக்கு வித்துறக்கூடாது, உங்கள் மனைவியை இன்னொருத்தருக்கு வித்துறக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு கொடுத்துருக்கிறத யாராவது ஒருத்தர் பங்கிடணும்னு நினைக்கும் போது என்ன நிம்மதியாக விட்டா போதும்னு நினைச்சு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா எஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. நோ, நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் அழுதா கூட பரவாயில்ல, நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் எத்தனை மணி நேரம் முழங்கால் படிட்டாலும் பரவாயில்ல, நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, சிஸ்டர் இந்த மனுஷனிடத்துல கேட்குறாங்க, நாங்கள் சேர்ந்துக்கட்டுமா? ஆனால் உள்ள வரும்போது என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் நெகேமியா உள்ள வரும்போது, நீ என்ன கட்டிடுவியா? அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அதை இடிஞ்சு விடணும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் நல்லா நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் ஓடி ஒரே லெட்டர் மேல லெட்டர், ஆட்களை அனுப்பி லெட்டர். அது வேற இடையில ஒரு மிரட்டு, இப்படியே நீ போன அப்படின்னு சொன்னா நீ விழுந்துருவாப்பா, உன்னை ராஜாவுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி என்னென்னமோ எழுதி அனுப்புறாங்க. ஆனா நெகேமியா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் பெரிய வேலையை செய்கிறேன், என் வேலையை நீங்க மதிக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விஷன் நான் மதிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விஷன் ரொம்ப பெருசு. எத்தனை தடை வந்தாலும், எத்தனை மிரட்டல் வந்தாலும், எனக்கு இந்த டாலந்த கொடுத்திருக்கிறது உண்மையானால் இந்த டாலந்த வச்சு கர்த்தர் என்ன பயன்படுத்தாம போக மாட்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்த வச்சு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தாம, அவருடைய பேரை உயர்த்தாம போகவே மாட்டார். தடை வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு விஷனை ஆண்டவர் உங்க கையில தரும்போது வெறும் விஷனை மட்டும் கர்த்தர் உங்க கையில தர மாட்டாரு. அந்த விஷனை நடத்துறதுக்கு உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவாரு, கர்த்தர் உங்களை ரெடி பண்ணுவாரு. அப்ப ஆண்டவர் அனுப்புகிற பாதை கடினமா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, விஷன் அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கிறார்ல, அதனுடைய வேல்யூ ரொம்ப பெருசு. அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாததுனால உங்களை உருவாக்கி அதுக்கு நீங்க பெரிய வேல்யூ கொடுக்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த பாதையில நடத்துகிறார். ஆண்டவர் அந்த பாதையில நடக்கும்போது நீங்க கலங்கவே வேண்டாம்.
என்னை நடத்துவதற்கு வல்லவர். யோசேப்பினுடைய கையிலே சின்ன வயசுல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார், ஒரு பெரிய விஷனை கொடுத்தார், ஒரு பெரிய சொப்பனம் பார்க்கிற தாளந்தை கொடுத்தார். ஆனா அவன் கடந்து போன அத்தனை பாதையும் முள்ளு, அவன் கடந்து போன அத்தனை பாதையும் பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுது, விஷனை கொடுத்த ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக எந்த சொப்பனம் என்கிற அந்த கர்த்தர் விஷனை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றினாரா இல்லையா? அதை நிறைவேற்றினாரா இல்லையா? உங்க கையில கொடுத்திருக்கிறார்ல, இதை நீங்க நிறைவேற்றணும், இதை நீங்க நிறைவேற்றணும் சிஸ்டர். வேற யார் கையிலையும் கொடுத்துறாதீங்க சிஸ்டர். சிஸ்டர் பிச்சு பிச்சு போட்டுறாதீங்க சிஸ்டர். அதை நீங்க கவனிக்காம விட்டுறாதீங்க சிஸ்டர். என் கையில கொடுத்திருக்கிறது எத்தனையோ பேருடைய கையில இல்லை, எத்தனையோ பேருடைய கையில இல்லை. அதான் அந்த தாளந்த புதைச்சு வச்சவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பொல்லாத ஊழியக்காரனே, ஏன் உங்க 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 தாளந்த நான் விற்கலையே, உங்க தாளந்த நான் தூக்கி போடலையே, உங்க தாளந்த நான் பத்திரமா தானே வச்சிருந்தேன். பத்திரமா வச்சிருந்தது ஒரு தப்பா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பத்திரமா வச்சிருந்தாலும் நீ எங்க போகணும்? நீ நரகத்துக்கு போப்பா. ஏன் அப்படின்னா, இதை நான் வட்டிக்காரனுடைய கையில கொடுத்திருந்தா கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருக்கி கிடைச்சிருக்கும். ஆனா அவ்வளவு தாளந்தும் உனக்கு கொடுத்து யாரையோ ஒருத்தர் காரணம் காமிச்சு, என்னமோ உன்னை காரணம் காமிச்சு, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு உன் கையில நீ அடக்கி வச்சிருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு அக்கினி எரிகிற நெருப்பதான காட்டாரு தந்தாரு. அப்படிதான் பிரதர், கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த யார கர்த்தர் நேர்த்தியான பாதையில நடத்தி இருக்கிறாரு அப்படின்னா, கஷ்டம் இல்லாத பாதையில யார் நடத்தி இருக்கிறாரு? யாருக்குள்ள தரிசனம் இருக்குதோ அவங்கள கர்த்தர் கடினமான பாதையில தான் நடத்திருக்கிறாரு. எல்லாரை விட அவர்களை கர்த்தர் நெருக்கி இருக்கிறாரு. எல்லாரை விட அவர்களுக்கு சொந்த வீட்டிலேயே எதிர்ப்பு வந்திருக்குது, சொந்தக்காரங்களால எதிர்ப்பு வந்திருக்குது, கூட பிறந்த அண்ணன் தம்பினால எதிர்ப்பு வந்திருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சிங்கத்தையே கொன்றான், கரடியை கொன்றான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அப்பா கைவிட்டாரு, அம்மா கைவிட்டாரு, அதை ஃபீல் பண்ண வந்தான் தாவீது. காரணம், அந்த விஷன் அவன் மேல இருக்குது. அதனால சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஓ ஹல்லேலூயா, உங்க விஷனோட சேர்ந்து அப்படியே பிரதிஷ்டை நாள் ஒன்று வரும். அன்றைக்கும் சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்க விஷனை குறித்து கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனா நான் நம்புறேன், உன்னை வெறுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுக்கு 1000 பேரை கர்த்தர் வைப்பாரு. உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தா உங்களை ஏத்துக்கிறதுக்கு கர்த்தர் 1000 பேரை கர்த்தர் வைப்பாரு. நீங்க நேசிச்சவங்க, நீங்க விரும்பினவங்க, உங்களுக்கு உரியவங்க. அல்லேலூயா. உங்க விஷனை குறிச்ச மதிப்பு யாருக்கும் தெரியாம இருக்கலாம், உங்க அழைப்பை குறிச்ச மகிமை வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உங்க மேல ஆண்டவர் என்ன கிருபை வச்சிருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம், தெரிய வேண்டியவங்களுக்கே தெரியாம இருக்கலாம். கர்த்தர் உங்களை எவ்வளவு ஞானியா வச்சிருக்கிறாருன்னு என் கணவனாருக்கு தெரியலையே பாஸ்டர், என் மனைவிக்கு தெரியலையே, நான் ஏறணும்னு நினைக்கும் போது பிடிச்சி இழுக்கிறாங்களே, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள எனக்கு கொடுத்த விஷனை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கும் போது என்னை பிடிச்சி ரொம்ப இழுக்கிறாங்களே, இதனாலேயே எனக்கு மனசு சோர்ந்து போகுது, இதனாலேயே எதுவும் பண்ண வேண்டான்ற ஒரு முடிவுக்கு நான் வர்றேன், இதனாலே எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, நீ ஏன்பா அப்படின்னு நினைக்கிற, நீ ஏன்பா அப்படின்னு நினைக்கிற. நிறைய நேரத்தில் அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்றது சுற்றி இருக்கிற 12 பேருக்கும் அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை, அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை, அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் தெரிஞ்சிருச்சு, நீர் இவ்வளவு பெரிய தேவனா, நான் உங்களுக்காக வாழுவேன். அத்தனை பேர் ஒப்பு கொடுத்தார். சிஸ்டர், உங்க வேல்யூவை ஒரு நாள் தெரிஞ்சுக்கிற நாள் வரும். மகனே, இன்னைக்கு உன் கூட கர்த்தர் முகமுகமா பேசுறாரு. இன்னைக்கு உன்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு மனைவிக்கே தெரியல, கணவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராக எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, சகிச்சு, தாழ்ந்து, விட்டு கொடுத்து, இறங்கி, அடிபணிஞ்சு
நான் இவ்வளவு பெரியவனா இருந்தும் நான் அடிபணியணுமா? நான் இவ்வளவு பெரியவனா இருந்தும் நான் கீழே விழணுமா? புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே என்னதான் யாரும் புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? என்ன புரிஞ்சுக்கவே முடியாதா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவரை தவிர வேற யார் இருக்கா? தரிசனம் உள்ளவளை, தரிசனம் உள்ளவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவரை தவிர யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஆனா தரிசனம் உள்ளவனை அவரால் புரிஞ்சுக்க முடியும், தரிசனம் உள்ளவளை அவரால் புரிஞ்சுக்க முடியும். கைகளை மேல உயர்த்தி முழு வெள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி நீ நல்ல சொல்லுங்க அப்பா பார்த்து, சொல்லுங்க அப்பா பார்த்து. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய பேரை தைரியப்படுத்துகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறத பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேர் மேல கர்த்தருடைய மையம் அப்படியே இறங்கி வருதை நான் பார்க்கிறேன். ரதலம் கனமா ரதல ரதரலமா கர்த்தருடைய ஒரு பெரிய மகிமையை உங்கள் மேல ஊற்றுக்கொண்டே இருக்கிறார். அந்த தரிசனத்தை யாராலும் சிதைக்க முடியாது, அந்த தரிசனத்தை யாராலும் உடைக்க முடியாது. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஜோம் பண்ணிட்டே ரம் தனமோ ரஹதலரமா. மகளே மகளே, ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. மகனே, ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. இல்ல இல்ல, உங்களுக்கு இருக்கிற அந்த தாளந்து நிறைய பேரிடத்துல இல்ல, உங்களுக்கு இருக்கிற அந்த ஞானம் வேற நிறைய பேரிடத்துல இல்ல. உங்க குடும்பத்திலே அது உங்க கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்க வம்சத்திலே ஆண்டவர் உன் கையில தான் வச்சிருக்கிறாரு. எப்படி எப்படி அத்தனை குழந்தை பிறந்தும் உங்க மேல அதை வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் எப்படி உன்னை விட்டுருவாரு? எப்படி ஆண்டவர் விட்டுருவாரு? இல்ல இல்ல இல்ல. நீங்க தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ, பாத்திரம் நீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிறார், தரிசனம் வச்சிருக்கிறாரு. இல்ல, போராடு போராடு போராடு, அதுல இருந்து வெற்றி பெறு. எத்தனை பேர் குறுக்க நின்னாலும் பரவாயில்ல பரவாயில்ல. இறங்க வேண்டிய இடத்துல இறங்கு, கீழே விழ வேண்டிய இடத்துல கீழே விழுந்துரு, நிக்க வேண்டிய இடத்துல தைரியமா நில்லு. தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர், தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர். ஜோமனுக்கு சத்தத்தை உயர்த்தி தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற நிறைய பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, வீற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தரிசனம் கொடுத்த கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். என் கால்கள் சறுக்கிற நேரத்தில் அவருடைய கரம் என்ன தாங்குது, அவருடைய கரம் என்ன தாங்குது, அவருடைய கரம் என்ன தாங்குது. எஸ் எஸ். கர்த்தர் தட்டி எழுப்புகிறார், கர்த்தர் தட்டி எழுப்புகிறார், கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. யோசேப்பை கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிற வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். கைகளை தட்டியாமே. ஹல்லேலூயா. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா. சத்தமா கைகளை மேல தட்டி பலனாகிய கர்த்தாவே, நம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவது. சேர்ந்து ஒரு விஷயம் கூட. என் பலனாகிய கர்த்தாவே, நம்மை நம்பியுள்ளேன், என் பலனாகிய கர்த்தாவே, பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன்,
கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனா. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி கைவிட. பாடம் பாட அந்த மகிமை ஒவ்வொருத்தரே தலையில. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாடு, என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் பாடு. உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டினான் கைகளை மேல தட்டி என்பலனாகிய கர்த்தாவே, அப்படியே எல்லாரும் எழுமி நின்று கரங்களை தட்டி, என் கால்கள் சாரும் போதெல்லாம் அவர் கிருபை என்னை தாங்கிறது. ஆமே, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. ஹல்லேலூயா. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா, கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா, என்ன அணைக்குதையா. கைகளை தட்டி என் பலனாகிய கர்த்தாவே, கைவிடப்படுவதில்லை. கலனாகிய கர்த்தாவே, ஆமென். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். ஆமென். சொல்லுங்க எல்லாரும், நான் பெரிய வேலையை செய்கிறேன். உங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை என்ன வேலை? சத்தமா சத்தமா சொல்லுங்க, பெரிய வேலை. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வேலையை கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர்றது ரிஜெக்ஷன் தான் வரும். யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. யோசேப்புக்கு சொப்பனம் கொடுக்கும்போது யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு கூட பிறந்தவங்க என்ன தான் பண்ணாங்க? ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. என்ன பெரிய இது, உங்கள்கிட்ட ஆண்டவர் எப்படி பேசுவார் எனக்கு தெரியாதா? மோசேக்கு தரிசனம் கொடுக்கும்போதும் ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும்தான். ஃபஸ்ட்டு உங்களை நம்ப மாட்டாங்க, உங்களை நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் என்ன ஒரு பெரிய நோக்கத்துக்காக அழைச்சிருக்காருன்னா நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் அவங்க நம்பாட்டாலும் நீங்கள் உறுதியாக நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இல்லை ஆண்டவர் ஏதோ என் மேலே ஒரு பெரிய கிருபை வச்சிருக்கிறாரு, நான் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நினச்சி நீங்கள் அப்படி நகர்ந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாளையில் நீங்கள் கை வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் எழுமி நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வருவாங்க, இல்லை நானும் சேர்ந்துக்கலாமா, நானும் பண்ணிக்கலாமா. ஆனால் நீங்கள் உடனே சப்போர்ட்டிவாக இருக்குமே நினச்சிடாதீங்க. தரிசனம் உள்ள தலைவன் எப்பொழுதும் தனிமைன்றதை மறக்கக்கூடாது. தரிசனம் உள்ள தலைவன் எப்பொழுதும் தனிமைன்றதை மறக்கக்கூடாது.
தரிசனம் உள்ள தலைவி எப்பொழுதும் தனிமைன்றதை மறக்க கூடாது. தரிசனம் உள்ள ஒரு தலைவனுக்கு தலைவி ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. அவங்க எப்பவும் கர்த்தருக்கு முன்னாடி தான் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தரிசனத்தை உடைக்கிறதுக்கு எத்தனை பிளான், எத்தனை திட்டம். இந்த நெகேமியாவினுடைய புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. விஷன் அப்படின்ற ஒன்று ஆண்டவர் கொடுத்ததுக்கு பிற்பாடு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். யார்? விஷன் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தான் கையாளணும். நீங்கள் எல்லாரும் மாதிரி நடந்துக்கவே முடியாது. எல்லாரும் உங்கள் கையில் கொடுத்துருக்குறது விஷன் அப்படின்றது ஒரு கண்ணாடி பாட்டில். சொல்லுங்கள் எல்லாருமே, விஷன் அப்படின்றது என்னது? பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது, இரும்பு பாட்டில் கிடையாது, தங்கத்தில் உள்ள பாட்டில் கிடையாது. விஷன் அப்படின்றது ரொம்ப லைட் வெயிட்டான கண்ணாடி பாட்டில். ஆனால் இந்த ஏன் அப்படின்னு சொன்னால், அது அந்த கண்ணாடி பாட்டில் எப்படி டிரான்ஸ்பரண்டாக தெரியுமோ, இந்த விஷன் அப்படின்ற இந்த கப்புக்குள்ளே கர்த்தர் நம்மளை நம்பி கொடுக்கறது எல்லாமே அப்படியே வெளியில் உள்ளவங்களுக்கு டெலிபரேட்டாக தெரியும். இதுதான் விஷன். ஆனால் இந்த கண்ணாடியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியுமா? சொல்லுங்க. ரொம்ப கவனமாக, ரொம்ப விஷன் இருக்கிற ஒருத்தர் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துடணும். விஷன் இருக்கிற ஒருத்தர் காலை போய் பிடிச்சிடணும். விஷன் இருக்கிற ஒருத்தர் அப்படியே கன்னத்தில் ஓங்கி அடித்தா கூட கேட்டுட்டு சொல்லுங்க அமைதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எனக்குள்ள என்ன இருக்குது? வேதத்தில் பாருங்க, விஷன் இருக்கிற அத்தனை பேருக்கும் எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு எடுத்து பாருங்க. விஷன் இருக்கிற மோசைய பிசாசு எங்க கொல்ல பார்த்தான்? கருவிலே கொல்லணும்னு நினைச்சான். பிறக்கும் போதே கொல்லணும்னு நினைச்சான். ஏன் அப்படின்னா, பிறக்கும் போது மோசே பிறக்கும் போது அத்தனை குழந்தை பிறந்தாங்க. யார் மேலையும் கண்ணு போடல. யார் மேல தான் கண்ணு போச்சுன்னா, மோசைய கொல்லணும்ன்றது அவருடைய டார்கெட். விஷன் இருக்கிறவங்கள அப்படியே கொல்லணும்னு அங்கே நினைச்சிட்டான். பாருங்க, எல்லாரையும், தரிசனம் உள்ள எல்லாரையும் பாருங்க, எங்கெங்க எப்போ எப்படியெல்லாம் அவங்கள ட்ரிகர் பண்ணி, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி, எப்படி எல்லாமோ அழிக்கணும்னு முயற்சி எடுப்பான். ஆனால் ஆண்டவர் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவன் என்னதான் நினைச்சாலும் காப்பாத்திட்டே வந்தார். ஆனால் அந்த விஷன் இருக்கிற பர்சன், ஏன் நான் தாழ்ந்து போறேன் அப்படின்னா, எனக்குள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க சத்தம். எனக்குள்ள என்ன இருக்குது? நான் எதை சுமக்கிறேன்? ஒரு கண்ணாடி பாட்டில் நான் சுமக்கிறேன். நான் ஏன் ஆண்டவரே இப்படி தாழ்ந்து, நான் ஏன்டவரை இவ்வளோ அவமானப்படணும்? நான் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்படணும்? எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லையா? சரி, எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா? எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இல்லையா? இல்லை எல்லாரையும் நான் தான் புரிஞ்சுக்கணுமா? என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்குள்ளே எழும்பி கொண்டே இருக்கலாம். ஏன் என்னுடைய கணவனாரால் என்னை புரிஞ்சுக்க தெரியாதா? என் மனைவியால் என்ன புரிஞ்சுக்க தெரியாதா? என் பிள்ளைகளால் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? புரிஞ்சுக்க முடியாதா பாஸ்டர்? ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? எனக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னு தோணுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன் கையில் நான் கொடுத்துருக்கிற அந்த விஷன் அப்படின்ற கண்ணாடி பாட்டில் நீ சுமக்கிற. நிறைய பேர் பிரச்சனையை பார்த்து போட்டு உடைச்சிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு போய் சேர்க்கணுமான்னு நினச்சிட்டு தூக்கி நிறைய பேர் போட்டாங்க. நிறைய பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த சத்தத்தை கேட்குற ஒரு சிலரை ஆண்டவர் 100% நம்புறாரு. உன் கையில் இருக்கிறத உடைக்காதப்பா. இத்தனை நாளும் நீ பத்திரப்படுத்தணையோ இல்லையோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பத்திரப்படுத்தக்கூடிய கிருபையை. இத்தனை நாளும் இவ்வளவு பிரச்சனை பண்ணியும், இவ்வளவு போராட்டம் வந்தும், இவ்வளவு ட்ரிகர் வந்தும், உன் கையில இருக்கிற அந்த தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் உடையவே இல்லை. அது நீ காப்பாத்தினன்றதை விட உன் கையோட கை, அந்த விஷயம்லாம் ஆண்டவருடைய கை அப்படியே ஒட்டிட்டே இருந்துச்சு. ஐயோ ஆண்டவரே, இந்த விஷன் உடைஞ்சிருமோ, எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிற தரிசனம் எல்லாம் போயிருமோ நான் நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல,
என் கை தளர்ந்து போகும்போது, என் கை பலவீனம் அடையும் போது, என்னால அந்த விஷனை தூக்கி சுமக்க முடியலன்னு சொல்லும் போது, அப்படியே உங்க கை மட்டும் அப்படியே வந்து என்ன பொதிஞ்சதுன்னா, இத்தனை நாளும் ஃபீல் பண்ணியிருக்கிற ஆண்டவரே, இவ்வளவு நாள் என் உணர்ந்திருக்கிற ஆண்டவரே, இப்போ என் கையில இருக்கிற இந்த விஷனை என்னால சுமக்க முடியல ஆண்டவரே, என்னால பத்திரப்படுத்த முடியல ஆண்டவரே, என்னால அதை பாதுகாக்கிறதுக்கு முடியல ஆண்டவரே. என் கை தளர்ந்து போகுது, என் கை தளர்ந்து போகுது, என் கை பலவீனமாகி போகுது. எனக்கு சுமக்கிறதுக்கு பலன் இல்லை. எப்போ இந்த தரிசனத்தை உடைக்கிறதுன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ இந்த லட்சியம் கீழே போகும்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை குறித்து அக்கறை இல்லைன்னா பரவாயில்ல, நெருங்கி இருக்கிறவங்களுக்கு கூட அதை குறித்து அக்கறை இல்லையேப்பா. போனா போட்டுன்னு தானப்பா சொல்றாங்க. மனசுல இருந்து சொல்றாங்களோ வெளியில இருந்து எங்களுக்கு தெரியல சாமி, தெரியல சாமி. இதை கட்டி எழுப்புறதற்கு நாங்க பாடுபட்டோன்றதை விட நீங்க நிறையவே பாடுபட்டீங்க ஆண்டவரே, நீங்க நிறையவே பாடுபட்டீங்க ஆண்டவரே, நீங்க நிறையவே பாடுபட்டீங்க ஆண்டவரே. தேவரீர் இவ்வளவு தூரம் இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு வர்றதற்கு, இவ்வளவு தூரம் இந்த குடும்பத்தை சுமந்து கொண்டு வர்றதற்கு, என் கையில கொடுத்திருக்கிற இந்த பாட்டில், இந்த கண்ணாடி, இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு வர்றதுக்கு நான் சொல்றதை விட நீங்க தானப்பா என் மேல ரொம்ப அக்கறை காமிச்சிங்க, நீங்க தானப்பா கொண்டு வந்தீங்க. சத்துரு அப்போல இருந்து உடைக்கிறதுக்கு தான் தீர்மானம் பண்ணினான். இதுக்கு எத்தனை வியாதியை கொடுத்தான், எத்தனை மன போராட்டத்தை கொடுத்தான். தாண்டவே முடியாதுன்ற அக்கினியை எல்லாம் தாண்டனோமே, இனி இந்த விஷனை சுமக்கவே முடியாதுன்ற தடுமாறுற நேரத்துல எல்லாம் கூடவே இருந்தீங்களே. வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து தட்டி கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், என்னை தள்ளுனீங்க, என்னை புஷ் பண்ணீங்க, என்னை என்கரேஜ் பண்ணீங்க, என்னை நீங்க தள்ளாடவே விடலையாப்பா. ஆனா இப்போ நான் ஜெபம் பண்றேன், இப்போ நான் கண்ணீர் விடுறேன், எனக்கு சுமக்க முடியல, எனக்கு சுமக்க முடியல. இவ்வளோ பெரிய விஷயம் என் தலை மேல இருக்குது, இவ்வளோ பெரிய லட்சியம் என் தலை மேல இருக்குது, இத்தனை பிள்ளைங்க எனக்கு, இத்தனை வீட்டில் இத்தனை இருக்குது, ஆனா என்னால சுமக்கவே முடியல ஆண்டவரை. விட்டுருவனோடு பயமா இருக்குது, விட்டுருவேனோடு பயமா இருக்குது. சுத்தி இருக்கிற என்னுடைய கணவர் என்ன பார்த்து சொல்றாரு, விட்டுரு, உனக்கு மட்டும் எங்க இருந்து அக்கறை வந்துச்சு. மனைவி என்ன பார்த்து சொல்றாங்க, நீ விட்டுரு, உனக்கு மட்டும் என்ன வந்துருச்சு. என்னை என்கரேஜ் பண்றவங்க யாருமே இல்லப்பா, தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லப்பா, கூட நிக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லப்பா, நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லப்பா. ஆனா விட்டுன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் காத்து கிடக்குறாங்கப்பா. ஆனாலும் தேவனே தரிசனத்தை கொடுத்தது நீர் அல்லவா. எனக்கு ஊரனுடைய கை வேண்டாம், எனக்கு ஆரோனுடைய கையும் வேண்டாம், எனக்கு சர்வ வல்லவருடைய கைதான் வேணும், எனக்கு சர்வ வல்லவருடைய கைதான் வேணும். எனக்கு இந்த தரிசனத்தை சுமக்கிறதற்கு சர்வ வல்லவருடைய கைதான் வேணும். நான் ஆரோனுடைய கையை நம்பல, நான் ஊருடைய கையை நம்பல, நான் உங்க கையை நம்புறேன். சத்தமா சத்தமா ஓதாரபா. நிறைய பேரை கர்த்தர் அபிஷேகிச்சுட்டே இருக்கிறாரு. அக்கினி 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 நிறைய பேர் மேல வல்லமையாய் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அந்த விஷனுக்கு நேராய் உன்னை கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. தளராத தளராத, சோர்ந்து போகாத ராஜா 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 ராஜா.
என் சுயபலத்தால ஓடுனாலும் ஓட முடியல ஆண்டவர், என் மனபலத்தால முடியல ஆண்டவரே. கெஞ்சுறேன் 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 ஆண்டவரே, கெஞ்சுறேன் கெஞ்சுறப்பா, கெஞ்சுறேன் கெஞ்சுறப்பா, கெஞ்சுறேன் கெஞ்சுறப்பா, கெஞ்சுறேன். நான் ஏதாவது முந்திரி கொட்டுத்தனமா பண்றேன்னாப்பா, நீ ஓவர் ஆக்டிங் பண்ற, நீ ஓவரா சீன் போடுற, நீ ஓவரா தான் பண்ற. யாரும் அம்மாவா இல்லையா, யாரும் அப்பாவா இல்லையா, யாரும் சம்பாதிக்கலையா, யாரும் பிள்ளைகளை பார்க்கலையா, என்ன நீ தான் ஓவரா பார்க்கிற மாதிரி நடிச்சுக்கிற. என் தரிசனத்தை சொல்ல போனா இந்த வார்த்தையை தான் பாச்ச கேட்குறாங்க. ரொம்ப ஓவராத்தான் பண்ற, ஓவராத்தான் பண்ற, ஓவராத்தான் பண்ற. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் நிறைய பேர் அப்படியே மோல்டு பண்ணிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அப்படி உருவாக்கிட்டு இருக்கிறத நான் என்னுடைய ஆவியில் நான் ரொம்ப உணர்றேன், ரொம்ப உணர்றேன். ஆண்டவர் பெரிய விஷயம் உங்க மேல அப்படியே சுமத்தி இருக்கிறத நான் உணர்றேன். நான் இதை ஒரு சின்ன கூட்டமா நான் நினைக்கல, இதை ஒரு பெரிய அறுவடையின் கூட்டமா நான் நினைக்கிறேன். கேளுங்க அப்பாட்ட அந்த கிருபையை கேளுங்க. நிறைய பேருடைய கையில கர்த்தர் ஒரு பெரிய விஷனை நான் கொடுத்துருக்கிறத நான் பார்க்கிறேன், நான் அதை ஃபீல் பண்றேன். இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய கையில கொடுத்துருக்க. நீங்க அமைதியா இருந்துடாதீங்க, நீங்க பாட்டுக்கு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு சத்தத்தை உயர்த்தி கேட்டுட்டே இருங்க. இல்ல இது மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இந்த தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் உங்களை நிறுத்திடுவாரு. கர்த்தர் சொல்றாரு, விஷனை மட்டும் பத்திரப்படுத்து, லட்சியத்தை மட்டும் பத்திரப்படுத்து. உன் மேல நான் வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை மட்டும் நீ விட்டுறாதேன்னு கர்த்தர் நிறைய பார்த்து பேர் சொல்றதை பார்க்கிறேன். கைகளை உயர்த்தி சத்தமா. அது மற்றவங்களுக்கு புரியாது, அது வேற யாருக்கும் தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். அவர் தாங்கி எடுக்கிற பலன் தருவாரு. தப்பி செல்ல வழி அவர் வச்சிருக்கிறாரு. கலங்க வேண்டாம். சேர்ந்து இந்த பாட்டை பாடி உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். பாடுவோம். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு ரபதலரகதலர சந்தனம, என் இயேசு கைவிட மாட்டார். பாடு பாடு சந்தோஷத்தோட சேர்ந்து. எஸ் ஆமென். கடந்ததை நினைச்சு நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நடந்ததை மறந்துரு. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்புகிற கண்மலையாகிய கர்த்தர். எஸ் எஸ் மகனே, இல்ல நீ சோர்ந்து போக வேண்டாம். இந்த பலவீனம் ஒன்றும் செய்யாது.
சின்ன வயசுல இருந்தே உன்னை கொல்றதற்கு சத்துரு எத்தனையோ முயற்சி எடுத்தான். ஆண்டவர் நீ போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உன்னை காப்பாத்தினாரு. இப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ கடந்து போகிற இந்த ஆபத்தான பாதை உன்னை கொல்லாது, உன்னை அழிக்காது. உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த விஷன் அதை நீ நிறைவேற்றுவாய். உன் கைகள் திடப்பட கடவது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன இன்றே நீ காண்பார், இன்றே நீ ஸ்தோத்திரம் நீ காண். கைகளை மேல தட்டி கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, சத்தமாய் கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. தோறும் உண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். தோறும் உண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கி. கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே இயேசுவே கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட. என் அப்பா என் அப்பா என்ன அழைச்சவர், என்ன அழைச்ச தெய்வம் எப்படி என்ன கைவிடுவாரு, எப்படி என்ன கைவிடுவாரு. அப்பா உதவி செய்ய வாங்கப்பா, தூக்கி எடுக்க வாங்கப்பா, பத்திரப்படுத்துறதுக்கு வாங்கப்பா. நல்லதோ போராட்டம் போராடும் விசுவாஸ் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடும் விசுவாஸ் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டே, நேச வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நேச வருகை தந்திடுவார், நேச வருகையில் தந்திடுவார், நேச வருகை தந்திடு. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. ரத்தலம் தனரஹதரர நிக்கபதன ரோதலரதலர நிக்கபதரர. கலங்கிடவே வேண்டாம், ஓ கலங்கிடவே வேண்டாம். விசுவாசத்தோடு என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. ரதலரதஹதலரம் அக்கினி அக்கினி அக்கினி. அப்பா அப்பா இயேசுப்பா இயேசுப்பா இயேசுவே இயேசுவே உங்களை நம்புறாண்டவரே, உங்களை நம்புறாண்டவரே. பாதாள குழியிலிருந்து தூக்கி விடுகிறவரே, அந்தகார இருளிலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வருகிறவரே. வல்லமை 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 மகிமை
அக்கினி 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 அக்கினி. Praise Jesus 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 Jesus. இப்போ 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 இம்மாரியின் மழை, இம்மாரியின் மழை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. ஊற்றப்படட்டும் அக்கினி, அக்கினி, தேவனுடைய அக்கினி, மகிமை. இப்போ 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 பொழிந்தருளுவதாக, பொழிந்தருளுவதாக, பொழிந்தருளுவதாக. இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. Thank you Jesus. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த உபவாச ஜெபத்தில் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலும் உடைய மகிமை அப்படியே கடந்து வரட்டும். இந்த 4 நாட்களையும் நீர் விசேஷமாக்குனதற்காக நன்றி. இன்று மாலையில் நடக்கிற அந்த நற்செய்தி பெருவிழாவில் உங்கள் வல்லமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய அசைவாடுதலை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. இன்றைக்கு உபவாச ஜபத்தில் எந்த ஜப குறிப்போடு எங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஐயா ஐயா அற்புதம் செய்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. நாங்கள் நிறைய நேரம் உங்களை ஆராதித்தோம், நிறைய நேரம் உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்டோம். எங்கள் ஜபம் சுருக்கமாக தான்ப்பா இருக்குது. ஏன்னா எங்கள் எல்லா சூழ்நிலையும் நீர் அறிவீர், நீர் அறிவீர். உங்களுக்கு தெரியும் சாமி. அதனால நான் நம்புறேன், எங்க பிள்ளைங்க எந்த ஜப குறிப்புக்காக ஜபிக்கிறாங்களோ அது ஜப குறிப்போட நின்று விடக்கூடாது ஆண்டவரே. அது கேள்விக்குறியோட நின்றக்கூடாது ஆண்டவரே. அந்த ஜப குறிப்பு சாட்சியின் குறிப்பா மாறணும். அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாறுகிற அந்த நாளை நீர் சீக்கிரமாய் தருவதற்காக நன்றி. உங்க பாதத்தை முத்தம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.